டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரப்போகுது. அடுத்த இந்த வருஷத்தில் வர குரூப் 4ல் நம்ம முதல் முயற்சியில் வெற்றி பெற முடியுமா, இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாற்றி அமைக்கப்பட்ட சிலபஸில் நம்ம எளிதாக பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக எளிதாக, அதை பற்றி முடியாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கவனத்துக்கு என்னென்னா, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க 185 நாளில் படிச்சிடலாம், 160 நாளில் படித்து பாஸ் பண்ணி வேலை வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அளவுக்கு படித்து வேலை வாங்க முடியும்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கடல் போல் அந்த சிலபஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு படிக்கணும், எந்த அளவுக்கு ஒரே அட்டம்ப்டில் படித்து பாஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடினம் தான். முதல் முயற்சியிலே பாஸ் பண்ணணும் யாராவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு 100 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அது 100 பேரில் ஒரு சான்ஸ் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டர் பண்ணி படிச்சிருக்கணும், சிலபஸில் எல்லாம் கவர் பண்ணிக்கணும், அவங்க படித்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா பழைய சிலபஸில். இப்போ புது சிலபஸில் பார்த்த வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த சிலபஸில் முதல் அட்டம்ப்டிலே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதை ஒத்துக்கலாம். ஏன்னா பழைய சிலபஸில் கொஞ்சம் கஷ்டம், புது சிலபஸில் கண்டிப்பாக முதல் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்வி கேட்பாங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்தாலே நீங்கள் அதிலேருந்து கேள்வி அதிகமாக வரும்போது நீங்கள் ஈஸியாக படித்து மார்க் பண்ண ஸ்கோர் பண்ணிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா புது சிலபஸுக்கும் பழைய சிலபஸ் உள்ள சிலபஸு உள்ள வித்தியாசம் என்னென்னா, புது சிலபஸில் நீங்கள் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்தாலே போதும். அந்தந்த டாப்பிக்கில் வர கொஷின் கேட்பாங்க எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா புது சிலபஸில் எந்தெந்த டாபிக் புக்கில் தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இல்லாத புது சிலபஸில் ஜிகேவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா பழைய சிலபஸில் தமிழ் படித்து நல்லா ஸ்கோர் பண்ணலே போதும். இப்போது புது சிலபஸில் உங்களுக்கு ஜிகேக்கு நல்லா தமிழுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெற முடியும். ஏன்னா தமிழில் நம்ம 100 கம்பல்சரி நம்ம போட்டோம்னா, மேக்ஸில் 25 கம்பல்சரி போட்டணும். அப்படி போட்டு மட்டும் தான் நம்ம வேலை அந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாப்பில் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ தெளிவாக கொடுக்கும் பட்சத்தில் ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே நம்ம ஆர்டர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ போட்டி ஜிகேக்கும் இப்போ அதிகமாக இருக்கு. ஏன்னா மினிமம் இப்போ ஜிகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகேயில் 100 கொஷின் கேட்குறாங்கன்னா மேக்ஸை 20 கொஷின் கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 25 கொஷின் 75 கொஷின் ஜிகே கேட்பாங்க. இப்போ என்னென்னா மேக்ஸில் நமக்கு தனியாக போய்டுவோம். ஜிகேயில் 100 கொஷின் 75 கொஷினில் கண்டிப்பாக எந்த டாபிக் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அந்த டாப்பிக்கும் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதும். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது அறிவு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி சயின்ஸில் நிறைய கொஷின் கேட்பாங்க, ரொம்ப கடினமாக கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகிட்டாங்க. அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சயின்ஸ் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக படித்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு 5 கொஷின் இதுக்கு முன்னாடி 7 கொஷின் கேட்பாங்க மினிமம். ஸோ அது பெரிய மாற்றங்கள் கிடையாது. சயின்ஸ் தான் மிகப்பெரிய மாற்றங்கள். அதனால் சயின்ஸை இப்போ நல்லா ஃபுல்லாக படிக்கணுமா, பேசிக்காக ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க. சயின்ஸில் ஆவரேஜாக ஒரு 5 கொஷினில் ஒரு 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஜியாகிரஃபியில் 5 கொஷின், அதே மாதிரி 3 கொஷின் ஆவரேஜாக படிக்கணும். இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்ச கொஷின் படிச்சதாலே போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்வி கேட்குறாங்க. இந்த 10 கேள்வி கேட்குறாங்க. இந்த 10 கேள்வியில் மினிமம் நம்ம ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 8 கேள்வி மினிமம் நம்ம எடுத்துடணும். சரிங்களா? இப்போ 8 கேள்வி எடுத்ததுனால ஈஸியாக. ஏன்னா சப்போஸ் இதில் ஸ்கூல் புக்கிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே எல்லா டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டாபிக் வைஸ் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15க்கு 15 ஸ்கோர் பண்ணலாம், எளிதாக இருக்கும். ஏன்னா இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இப்போ பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் புது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நிறைய டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக நீங்கள் கரைச்சி குடிச்சதுனா மட்டுமே உங்களால் 15க்கு 15 எடுக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு 20 கேள்வி வருது. அந்த 20 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்திய பொருளாதாரம் ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நல்லா தெளிவாக தரவா படிச்சுன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 20 + 15 இதே 35 கொஷின் ஆச்சு உங்களுக்கு. எவ்வளோ 35 கொஷின் இந்த 2 டாப்பிக்குமே. மேலே எவ்வளோ கொஷின் பார்த்தா நம்ம 20 + 35 கொஷின் பார்த்தீங்கன்னா அங்கே இது ஒரு 8, இது ஒரு 10, இது ஒரு 14 கொஷின். அப்போது ஆவரேஜாக நம்ம படித்தாலே 14 கொஷின் கொடுத்தாலும் நம்மளுக்கு 49 கொஷின்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இதே வந்துச்சு 49 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஆவரேஜாக ஃபுல்லாக இதெல்லாம் கண்டிப்பாக தப்பே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து மேக்ஸில் எப்படி நம்ம தப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி இது தப்பே பண்ணக்கூடாது. வரும்போது 49 கொஸ்டின் ஆச்சு ஆவரேஜாக. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 20 கேள்வி வருது. அப்போ 20 கேள்வி வரும்போது நம்ம இதுவும் ஃபுல்லாக மினிமம் படித்தாகணும். 20 கொஸ்டின் போட்டே ஆகணும். அப்போ 49 ப்ளஸ் ஒரு 20 கூட்டினா நம்மளுக்கு 69 கொஸ்டின் ஆகிப்போச்சு உங்களுக்கு இதுவே. அப்போது ஜிகேல வந்து 75க்கு 69 கொஸ்டின். அப்போ 75க்கு 69 உங்களுக்கு 65க்குன்னா அது 10 கொஸ்டின் விட்டுருங்க. அப்போ 65 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் 75க்கு. அப்போது தமிழை ஃபுல்லாக போட்டுனா அப்போ 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து தப்பு பண்ணுற மாதிரி. அப்போ 200க்கு எவ்வளோ கொஸ்டின் தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் 10க்கு உங்களுக்கு 200க்கு 190 கொஸ்டின் ஆவரேஜாக எல்லாருமே வந்து போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சிலபஸ் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. இப்போ நம்ம வந்து கடைசி நேரத்தில் 180 175 எடுத்துகிட்டா வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்டு இப்போ கிடைக்குமா எட்ஜில் நிற்போம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு யாருமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நல்லா படித்து 180க்கு மேலே கட் ஆஃப் நம்ம போட்டுவிடும். 180க்கு மேலே நம்ம கட் ஆஃப் போட்டால் நம்ம பயம் இல்லாமல் தெளிவு. ஏன்னா இப்போ ஜிகே வந்து கொஞ்சம் கடினமாகிட்டாங்க. பாடத்திட்டம் வந்து கண்டிப்பாக ஜிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினம் தான். இந்த கடினம்னு என்னென்னா சிலபஸ் கொஞ்சம் போட்டுட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக புதுசாக படிக்கிற கடினமாக இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கோர் பண்ணணும். நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஜிகே ஃபுல்லாக நீங்கள் படிங்க. தமிழ் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி தான். தமிழை வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 கொஸ்டினில் 100க்கு 100 நம்ம தமிழ் எடுத்தே ஆகணும். அதேமாதிரி டாபிக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எளிமையாக பாஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வழி என்ன சொல்கிறோம்னா அந்த டாப்பிக்கு எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே வந்து கொஷின் பேப்பர் நிர்ணயம் பண்ணி எல்லாருமே வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். இப்போ எந்த டாப்பிக்கில் இப்போ எல்லாருமே ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சுவாங்க. இப்போ எல்லாருமே தமிழில் வந்து இந்த டாப்பிக் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்போ தெளிவாக நம்ம படிச்சிடணும். அதே போல் இலக்கணத்தில் 25 கேள்வி, அதுக்கப்புறம் சொல்லாத 15 கேள்வி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதும் திறனில் வந்து 15 கேள்வி. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நல்லா பிரித்து கொடுத்துருக்காங்க. வாசித்தல் புரிதல் 15 கேள்வி, எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வி, கலைச்சொற்கள் 10 கேள்வி, இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொண்டு 15 கேள்வி. இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. புது புக்கு தான் ஃபுல்லாக கவர் ஆகும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ போட்டால் 100க்கு 100 கொஷின் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளவே போக முடியும். தமிழில் 100, மேக்ஸில் 25, ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷினில் உங்களுக்கு மினிமம் 60 கொஷின் இல்லை 65 கொஷின் நீங்கள் போட்டால் மட்டும்தான் 180க்கு மேலே போய்ங்க. அப்போ தான் காம்படிஷனுக்குள்ளே உங்களுக்கு போக முடியும். ஏன்னா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முதல் மூச்சிலே படித்து பாஸ் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கோ அதிகமான கேள்வி கேட்குற டாபிக் ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சிங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கேள்வி கேட்டால் அதிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி தவறு பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிறது கம்மியாக படிக்கிறீங்க. அதை அந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக தரவாக படிச்சிடணும். தரவாக படித்து அதுலேருந்து கேள்வி கேட்குற கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது. அதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்கன்னா முதல் முயற்சியிலே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். முதல் முயற்சியிலே பாஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி மினிமம் ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் படிப்பு இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கடினம் தான். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படித்தோம்னா அதுவும் நம்மளுக்கு சாத்தியம் தான். அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. டக்குன்னு வந்துச்சு நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இன்னிலேருந்தே நீங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2025 உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.